பார்வையில பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்கள் எது? நம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற காரியங்கள். பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்கள் எது? நம்முடைய கிரியைகள், தேவனுடைய சித்தத்தின்படி செய்த கிரியைகள். நல்ல கவனிங்க, நான் போட்டிருக்கிற பொண்ணு இல்லை, என் வீட்டில் வச்சிருக்கிற தங்கம் அல்ல, என்கிட்ட எவ்வளோ டைமண்ட்ஸ் இருக்குதுன்ற அது இல்லை, என்கிட்ட எவ்வளோ காசு பணம் இருக்குதுன்ற அது இல்லை. கர்த்தருடைய பார்வையில் எது பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்களா இருக்கிறது? நான் எனக்கு அவர் கொடுத்த பொருளாதாரம், எனக்கு கொடுத்த பொன் வெள்ளியை வச்சு நான் என்ன பண்ணேன், அதுதான் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்களா இருக்கிறது. அந்த விதத்தில் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது நிறைய பொண்ணு வெள்ளி விலையேறப்பெற்ற கற்களுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடவுள் முன்னாள் நிற்கும் போது என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? போய் நின்னோன்னு வா எத்தனை சவரன் வச்சிருக்கேன்னு கேட்க போறாரு கர்த்தர். அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் இல்லை. நீ எவ்வளோ டைமண்ட்ஸ் வச்சிருக்கிற, எத்தனை கோடி வச்சிருக்கேன்னு கேட்க போறாரு? கிடையவே கிடையாது. என்ன செஞ்சேன்னு கேட்க போறாரு. மட்டும் அவ்வளோ கொடுத்தனே, என்ன பண்ண, கொடுத்ததை வச்சு என்னவெல்லாம் நிறைவேற்றின, நான் சொன்னதை செஞ்சியா, நான் சொன்னபடி செய்தியா, அதுதான் கேட்க போறாரு. அது அவருடைய பார்வையில் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்களாக இருக்கிறது.